இதான் என் வீடு. எப்படி இருக்கு? இத கோயிலாக்குறது உன் கையில தான் இருக்கு. பிடிச்சிருக்குல்ல? வா. அதோ அதான் நம்ம பெட்ரூம். வா. கவிதா, எனக்கு ரொம்ப மென்மையான மனசு. ரொம்ப அன்போட இருப்பேன். என்னையே நான் பல தடவை பாக்கியசாலியான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் உண்மையிலேயே ரொம்ப பாக்கியசாலி. அது எப்படின்னு உனக்கு காட்டுறேன். இன்னும் உனக்கு சரியா புரியல? இப்ப காட்டுறேன். அது இப்படிதான். எனக்கு நீங்க புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல எனக்கு வேலை கிடையாது. ஆனா என் பொண்டாட்டி குளிக்கிற இடத்துல எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? என் வைஃபுக்கு முதுகு தேய்ச்சி விடணும். அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு கோபம் வரதுக்கு முன்னாடி உனக்கு கோபம் வருது எப்படி நான் பார்க்க இங்க இருந்து வேண்டும்? போனா போதும். ஐயோ போங்க. கவிதா, போங்க. நான் சொன்னா கேளு. நான் போக மாட்டேன். போங்க. என்னமா இது இவ்வளவு சூடா இருக்கு? நீ இதுல பச்சை தண்ணி கலக்கல? ஏதோ ஞாபகத்துல கலக்க மறந்துட்டேன். இத பாருமா, இவ்வளவு சுடு தண்ணி உடம்புல பட்டா உன் உடம்பு என்னத்துக்காகும்? நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உனக்கு ஏதாவது நடந்ததுன்னா என்னால தாங்கவே முடியாது. இரு, இப்ப பாரு. இந்த சுடு தண்ணியில இப்படி பச்சை தண்ணி கலக்கணும். இப்ப சூடு எதமா இருக்கும். இப்ப நீ குடிக்கலாம். இப்ப எப்படி இருக்கு? உன்னோட கடவுள் இதானா? எனக்கு கடவுள் நீதான். போங்க. இங்க வா. கற்பூர தீபத்தை பார்த்தா வணங்கணும். கட்டின பொண்டாட்டிய பார்த்தா அணைக்கணும். ப்ளீஸ் சொன்ன கேளு. வேண்டாமா வேண்டாமா ப்ளீஸ் கவிதா, சொன்ன கேளு. ஐயோ வேண்டாம், என்னால முடியாது. எனக்காக இல்ல கவிதா.
ஐயோ வேண்டாமா ப்ளீஸ். கமான் வா, இது நம்ம வீடுதான். கவிதா, கவிதா. கவிதா, இது என்னுடைய ஃப்ரெண்ட் வாசு. இவன் தான். ஏய், எஸ் கவிதா, இவன் என்னுடைய ஃப்ரெண்ட் வாசு. சொல்ல மறந்துட்டேன், இவன் உன்னுடைய ஊர் தான். நீ படிச்ச காலேஜ் தான் படிச்சான். காதலிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ரொம்ப அடம் பிடிப்பான். அப்ப நான் சொல்வேன், டேய், இந்த காலத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை விட்டு பொண்டாட்டிங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்கடா, அதனால காதலிக்காத, அது ஒத்து வராதுன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னதை கேட்காம பெரிய பணக்காரியா பார்த்து காதலிச்சான். இன்னைக்கு படக்கூடாத கஷ்டத்தை எல்லாம் பட்டு வெளியே வந்திருக்கான். சரி விடு, விதின்னு சொல்லணும். இவன் கொஞ்ச நாள் நம்ம விட்டு தான் தங்க போறான். நல்லபடியா பாத்துக்கலாம். அவன் தங்க வேண்டிய ரூமை காட்டு. ஓ, உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் கேட்கலாம். என்ன வேணாலும் கேட்கலாமா? எங்க வீட்டுக்கு வாசு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இந்த சாப்பாடு செஞ்ச கைக்கு முத்தம் கொடுக்கணும். யார் இதை பண்ணாங்க? டேய், இந்த வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தானே, அவ என் பொண்டாட்டி. என்னடா ஜோக் அடிக்கிறேன், சிரிக்க மாட்டியா? நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றது? இத பாத்தியா, நீ தான் என்ன மறந்துட்டிய. நீ மறக்கலாம், ஆனா என்னால அதை மறக்க முடியலையே. உன்னை பார்த்ததை மறக்க முடியுமா? கோயில்ல உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னேன், அதை மறக்க முடியுமா? நீச்சல் குளத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா குளிச்சோமே, அதை மறக்க முடியுமா? ஒரே ரூம்ல நம்ம ஒன்னா இருந்துமே, அதை மறக்க முடியுமா? சொல்லு கவிதா, நீ என்ன விரும்பி அப்படியே கட்டி பிடிச்சியே, அதை மறக்க முடியுமா? சொல்லு கவிதா, நீ இந்த இடத்துல முத்தம் கொடுத்தியே, அதை மறக்க முடியுமா? போதும் வாசு, போதும். நான் எதையும் மறக்கல. கவிதா, இதான் என் வீடு. இத கோயில மாத்துறது உங்க கையில தான் இருக்கு.
எனக்கு ரொம்ப தாராள குணம். எல்லாரும் ரசிக்கிறதை விட அதிகமா ரசிக்கணுன்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் இதுதான். நீங்க குடிப்பீங்களா? இதுல இருக்க சந்தோஷம் உங்களுக்கு தெரியாது. என்ன சந்தோஷம்? ம். கவிதா, ஏய் கவிதா, கவிதா. ஏண்டி, நான் நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்கேன், உன் காதுலயே வேலையா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றத நீ வச்சுக்கிட்டு இருந்தேங்க, அதுல கவனிக்கல. நான் உன் புருஷன்டி, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? குளிடி. நீ குளிக்க போறியா? இந்த சோப்பு போட்டு குளிக்க போறியா? குளிக்க போறியாடி? குளி. நல்ல நல்ல வாசனையா இருக்கும் இல்ல? சொல்லு, சொல்லு. வாசனையா இருக்கும்ல? மனநோயாளியா?